ஓகே, கீழே படுத்துங்க. எல்லாமே ஷவாஸ்னால படுங்க கீழே. வச்சுருங்க சார், அது வச்சுருங்க டாக்டர். ரிலாக்ஸிங் ஷவாஸ்னா. உங்களுடைய உடம்பு முழுவதுமாக தரையில் இருப்பதை உணருங்க. வெளிப்புறமாக இருக்கக்கூடிய சிந்தனைகளை ஓரமாக தள்ளி வைத்துவிட்டு உங்களுடைய கவனம் உடம்பின் மீது வரட்டும். உடம்பு எப்படி அழகாக தரையில் படுத்து கொண்டிருக்கிறது என்பதை கவனிங்க. வணக்கம் மேம், சொல்லுங்கள் மேம். ஆன்லைனில் மேம், நீங்கள் ரெகுலராக ஜாயின் பண்ண. ஆமாம் மேம். சரிங்க மேம். பரவாயில்ல மேம். ஓகே. இப்பொழுது உங்களுடைய கவனம் கால்களின் விரல்களுக்கு வரட்டும். கால்களின் அனைத்து 10 விரல்களையும் தளர்வுபடுத்துங்க. கால்களின் பாதங்களை தளர்வுபடுத்துங்க. கணுக்கால், உங்களுடைய முட்டி பகுதி லேசாக இருப்பதை உணருங்க. உங்களுடைய முட்டி பகுதி உறுதியாக இருப்பதை உணருங்க. உங்களுடைய துடைப்பகுதி, இடுப்பு பகுதி, பட்டக்ஸ் மசில்ஸ், அடிமுதுகு, நடுமுதுகு, மேல் முதுகு, முதுகு முழுவதும் தளர்வாக இருப்பதை உணருங்க. வயிறு பகுதி, பக்கவாட்டு எலும்புகள், செஸ்ட் மசில்ஸ், ஷோல்டர் ஜாயிண்ட்ஸ், ஷோல்டர் மசில்ஸ், வலது கை முழுவதும், இடது கை முழுவதும், கழுத்து பகுதி, தலைப்பகுதி, கால்களின் விரல்களிலிருந்து தலையின் உச்சி வரை உடலில் உள்ள அனைத்து பாகங்களும் மிக தளர்வாக இருப்பதை உணருங்க. இன்றைய பயிற்சிக்கு உங்களை முழுமையாக தயார்படுத்தி என்னால் அனைத்து ஆசனாக்களையும் பயிற்சிகளையும் மிக சிறந்த முறையில் முழு கவனத்துடன் செய்ய முடியும், செய்வேன். அதே நேரத்தில் என் உடலை நான் மதிப்பேன் என்று மனதளவிலும் உடம்பளவிலும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்பொழுது கால்கள் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து கொள்ளுங்கள். கைகள் இரண்டையும் தலைக்கு பின்னே எடுத்து சென்று நன்றாக கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச், 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 ரிலாக்ஸ். இப்போது உங்களுடைய ரைட் சைடு வலதுபுறமாக திரும்பி எழுந்து உட்காருங்க. கைகளை சின்முத்திரால வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். கண்களை மூடி மூச்சை கவனிங்க. உங்களுடைய மூக்கின்
நுனி மீது உங்களுடைய கவனத்தை வைங்க. Three rounds of Omkar chanting followed by Shanti mantra Sahana Bhavatu. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. Adapt your hands in Namaskara Mudra. Lead and follow. Om Sagana Bhavatu Saganau Bhunaktu Sahaviryam Karavavagai Tejasvina Adidam Astuma Vitvishavahehi. Om Shanti Shanti Shanti. Hari Om. Rub your hands. Hari Om. Okay. Okay, மேலே எழுந்திருக்கலாம். We'll do few stimulation practices. After that, we'll practice PET, pranic energization technique. I'll tell you. Okay? Yeah. மேலே எழுந்திருங்க. Okay. Good. Okay. Now wrist rotation. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Very good. இப்போ கைகளை இப்படி வச்சுக்கோங்க. ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி கையை இப்படி பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Very good. இப்போ காலை கொஞ்சம் அகலமாக வைங்க. இந்த மாதிரி சைட் ட்விஸ்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Good. இப்போ ஹிப் ரொட்டேஷன். 1, 2, 3. அதில் ஒரு பெரிய சர்க்கிளாக போடுங்க. உங்களோட இடுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும். 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Good. காலை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Very good. இப்போ alternative toe touching. Okay. 1,
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Very good. இப்போ backward forward swing. Inhale, exhale, inhale, exhale. Start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Increase the speed, increase the speed. 13. Sir, அங்கே ஓகேவா சார்? 14, 15, 16, 17, 18, 19, 20. Very good. Relax. Okay, இப்போ ஆல்டர்னேட்டிவ் ஹீல் டச்சிங். இங்கே பாருங்கள், இப்படி வந்துட்டு இந்த ரைட் ஹேண்ட் எடுத்துன்னு வந்து லெஃப்ட் ஹீல் இருக்குல்ல, லெஃப்ட் ஹீலை டச் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் வந்து இந்த மாதிரி முதுகில் வரணும். 1, அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் ஹீலை டச் பண்ணி இந்த கை வந்து இப்படி வரும். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஹீலை டச் பண்ணோம், லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹீல்கிட்ட டச் பண்ணோம், இன்னொரு கை முதுகில் வச்சுக்கணும். ஸ்டார்ட். 1, 2, வெரி குட். 3, கால் முட்டி மடிக்காமல் ட்ரை பண்ணுங்கள், கால் முட்டி மடிக்காதீங்க, நல்லா அகலமாக காலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Very good. Now Utkatasana stretch. Okay. Inhale, exhale. Okay. இப்படி நேராக நிற்கும் போது மூச்சை இழுக்கணும், இப்படி வரும்போது மூச்சை விடணும். Inhale, exhale. Come to Utkatasana. Inhale, up. Exhale. 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 Stay there, normal breathing. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Inhale, up. Very good. Now we'll do sit-ups. Okay. காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க, கை இப்படி வச்சுங்க. 1, 2, 1, 2, 3, very good. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. முட்டி வலி இல்லாதவங்க நல்லா கீழே உட்காந்து மேலே எழுந்து ட்ரை பண்ணுங்கள், முட்டி வலி இருக்கவங்க லைட்டாக பண்ணுங்கள். 13, 14, 15, very good. 16, 17, 18, 19, 20. Very good. Fantastic. Now do the knee rotation. கைகளை வந்து ஜஸ்ட் மேலே வைக்கணும், போட்டு அழுத்தக்கூடாது. ஜஸ்ட் இருங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Very good. இப்போ நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ண போகிறோம். 6 ரவுண்ட்ஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஒரு போஸ்டரும் 10 கவுண்ட்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பிரணயமாசனா ஃபஸ்ட்டு 10 கவுண்ட்ஸ், அஷ்ட உத்தாசனா 10 கவுண்ட்ஸ், பாத அத்தாசனா 10. ஒரு போஸ்டரும் 10 கவுண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஸ்லோவாக பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, குட். யா, கையை நமஸ்காரம் மாத்திரம் வச்சுங்க. Inhale deeply. Chant Om Tara.
lead and follow. Hiranmayena Patrena Satya Sahita Pitam Tattvam Pushanna Pavrunnu Satya Dharmaya Drishtaye. All together. Om Shanti Shanti Shanti. Okay, one pranayamasana. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Asta Uttasana. Backward. 1, 2, stay there. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பாத அஸ்தாசனா. கால்கள் முட்டி மடியாம கைகளை கீழே வைக்க ட்ரை. 4, 5, look up. 6, 7, 8, 9, 10. Left leg back. Parvatasana, mountain pose. Touch your heel on the ground. Bring your head towards the mat. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Ashtanga Namaskaram. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Bhujangasana. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Parvatasana, mountain pose. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Right leg front. Ashwa Chanjalasana. Look up. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Left leg front. Pada Astasana. 1. Normal breathing. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Artha Chakrasana. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Pada Asasana. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Left leg back. Ashwa Chanjalasana. Look up. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Another leg back. Parvatasana. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Ashtanga Namaskaram. Bhujangasana. 1, 2. Bhujangasana, sir. Bhujangasana. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Parvatasana, mountain pose. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Left leg front. Ashwa Chanjalasana. Look up. Normal breathing. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Right leg front. Pada Asasana. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Artha Chakrasana. Arch back. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Pada Asasana. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Right leg back. Ashwa Chanjalasana. Look up. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Left leg back. 1, 2, 3, 4, 5,
6, 7, 8, 9, 10. Ashtanga Namaskaram. Bhujangasana. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Parvatasana, mountain pose. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Right leg front. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Left leg front. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Ardha Chakrasana. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Padasasana. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Left leg back. Ashwachanjalasana. Look up. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Another leg back. Parvatasana. Touch your heel on the ground. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Ashtanga Namaskaram. Bhujangasana. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Parvatasana. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Left leg front. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Right leg front. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Ardha Chakrasana. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Pada Asasana. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Right leg back. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Left leg back. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Ashtanga Namaskaram. Bhujangasana. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Parvatasana. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Right leg front. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Left leg front. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Arch back. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Pada Asasana. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Left leg back. Ashwachanjalasana. Look up. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Right leg back. Touch your heel on the ground. Push your head towards the mat. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Ashtanga Namaskaram. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Bhujangasana. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Parvatasana. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Left leg front. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Right leg front. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Arch back. 1, 2, 3, 4, 5,
6 7 8 9 10. வெரி குட், சூப்பர். எப்படி இருந்தது டிஃப்ரென்ஸ்? ஸ்லோவாக பண்ணுறதும் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதும். இன்னும் இதில் இன்னொரு டெக்னிக் இருக்குது, இன்னொரு நாள் பண்ணலாம். எப்படின்னா, இப்போது அஸ்வ சஞ்சலாசனானா 1லேருந்து 10 கவுண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி ஸ்லோவாக வில் எக்ஸ்ப்ளோர் another one day. ஓகே, இப்போ கீழே படுத்துருங்க. ஃபைனலாக வில் டூ பவன முக்தாசனா கிரியா. இந்த மாதிரி இப்படி படுத்துட்டு, ஓகே, முட்டியை ரைட் காலை இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு முட்டியை எப்படி எடுத்துன்னு வந்து எடுத்துன்னு வந்து முட்டியில் வச்சுட்டு இந்த காலை டோ ஃபேஸிங் அவுட்வர்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. 10 கவுண்ட்ஸ். ஓகே, ஸ்டார்ட். பவன முக்தாசனா கிரியா நம்மளுடைய உடம்பில் இருக்க எக்ஸஸ் கேஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு விண்ட் ரிலீஸ் போஸ். ஸ்டார்ட். 1 2 நார்மல் பிரீத்திங். 3 நல்ல பெரிய ரவுண்டாக போட ட்ரை பண்ணுங்க, கால் முட்டி மடியாமல். 5 6 7 8 9 10. வெரி குட். காலை கீழே வச்சுருங்க. அதே காலை தூக்கி ஆன்டி கிளாக்கில் சுழற்றுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். இப்போ இந்த காலை வச்சுட்டு இன்னொரு காலை தூக்கிட்டு கிளாக் வைஸில் சுட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Very good. Anti-clockwise. 1 2 3 4 5 6 7 8 9 10. Fantastic. Yeah. இப்போ ராக்கிங் அண்ட் ரோலிங் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஷவாஸ்னால படுத்துங்க. ராக்கிங் அண்ட் ரோலிங். ராக்கிங் அண்ட் ரோலிங் பண்ணுங்க. சுபிக்ஷினி மேம் இப்படி. படுத்துட்டு ராக்கிங் அண்ட் ரோலிங் செஞ்சுட்டு படுத்துங்க. ஷவாஸ்னால படுத்துங்க. டென் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு படுங்க. படுத்துங்க மேம். லதா மேம் கீழே படுங்க. ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப் கம்ப்ளீட்லி. அப்சர்வ் யுவர் ஹார்ட் பீட். உங்களுடைய இதய துடிப்பை கவனிங்க. உங்களுடைய உடலில் ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. உடல் முழுவதும் blood circulation இம்ப்ரூவ் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க.
உங்களுடைய கவனம் இப்பொழுது உங்களுடைய மூச்சுக்கு வரட்டும். மூச்சை கவனிங்க. இப்பொழுது உங்களுடைய வயிற்றின் மீது கவனத்தை கொண்டு போங்க. நம்முடைய வயிறு அழகாக அசைவதை கவனிங்க. நம்முடைய எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் சுவாசம் நடைபெறுவதால் நம்முடைய வயிறு மேலும் கீழுமாக அதுவாகவே கீழ் நோக்கி சென்று அதுவாகவே மேல் நோக்கி வருவதை கவனிங்க. மூச்சை கூட்டவோ குறைக்கவோ வேண்டாம். இயல்பாக நடக்கக்கூடிய சுவாசத்தை கவனிங்க. இப்பொழுது மூச்சு காற்று நன்றாக உள்ளே இழுத்து வயிறை பலூன் போல பெருசாக்குங்க. உடம்பிலிருந்து காற்று வெளியே செல்லும் பொழுது வயிறு முதுகுத்தண்டு நோக்கி உள்நோக்கி செல்லட்டும். உங்களுடைய ஒவ்வொரு மூச்சு காற்றும் ஆழமாக நீளமாக மென்மையாக இருக்கட்டும். இப்போ நார்மலாக சுவாசிங்க. உங்களுடைய சுவாச காற்று இயற்கையாக நார்மலாக இருக்கட்டும், எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல். Akara chanting. Inhale deeply, chant Akara. Inhale deeply, chant Akara. Inhale deeply, chant Akara. Feel the positive vibration, energy of Akara on your lower parts of your body. Relax, relax, relax. இப்பொழுது கால்கள் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து கொள்ளுங்கள். கைகள் இரண்டையும் தலைக்கு பின்னாடி எடுத்து வந்து நன்றாக கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச், 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 ரிலாக்ஸ். இப்போ வலதுபுறமாக திரும்பி எழுந்து உட்காருங்க. குட். இப்போ நம்ம இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறது பிஇடி, ப்ரானிக் எனர்ஜைசேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரானிக் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்ம சுருக்கமாக நான் சொல்கிறேன் அந்த மெடிடேஷன் ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆஸ் பர் த யோகிக் philosophy, how many bodies we have? We have 5 bodies. ஓகே, 5 கோஷாஸ், ஷீத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஜ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா. அன்னமய கோஷா மேட் பை ஃபுட். நம்மளுடைய உடம்பு எதனால் ஆனது? வாட் எவர் வி ஆர் ஹீட்டிங். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளுடைய உடம்பு. உடம்பை இயக்குவது எது? பிராணா.
பிராணா உடம்புல இல்லைன்னா இந்த உடம்பு வெறும் பிண்டம். ஸோ இந்த உடம்பை இயக்குவது எது? பிராணா. பிராணா என்ன செய்யுது? மனம் என்ற ஒரு பொருளை உருவாக்குகிறது. மனம் மட்டும் இருந்தால் போதுமா? எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறிவும் ஆய்வை கொடுப்பது, சிந்தனை கொடுப்பது எது? விஞ்ஞானமய கோஷா. இந்த விஞ்ஞானமய கோஷா இருந்தால் மட்டும் போதுமா? நம்மளுடைய வாழ்க்கையை மிக சந்தோஷமாக எப்பொழுதுமே பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டில் வச்சுக்கொள்வதற்கு உதவியாக இருப்பதற்கு ஆனந்தமய கோஷா. இந்த 5 பாடிகள் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இப்போது நமக்கு பிராணமய கோஷா எதுக்காக நம்ம பார்த்தோம்னாக்கா, நம்மளுடைய உடலை சக்தி கொடுப்பதற்காகவும் உடலை இயக்குவதற்கு உதவியாக இருப்பது பிராணமய கோஷா. நான் எந்த ஒரு செயலை செய்வதனாக இருந்தாலும் சிந்திப்பதனாலும் எனக்கு பிராண எனர்ஜி கண்டிப்பாக வேண்டும். இப்போ ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு பிராணா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு பிறந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு பிராணசக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால்தான் அவங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக டயர்டாக மாட்டாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க விளையாடிட்டே இருப்பாங்க. ஈவன் தே won't கெட் எனி டயர்ட். ஓகே, பட் அவங்க கூட நம்மளால் ஒரு 1 hour நம்ம விளையாடுனா வில் கெட் டயர்ட். ஸோ என்ன காரணம்? ஒரு சிறிய குழந்தைக்கு பிராணா அதிகமாக இருக்குது. அப்போ வளர 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 பிராணம் அதிகமாக தானே ஆகணும். சிறிய குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்குது, ஏன் நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிறக்கும் போது கடவுள் என்ன பண்ணுவார்? 100% லோடட் பிராணசக்தி அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா, ஓகே, அது என்ன ஆகும்? 4 நாளில் கம்மியாகுது. ஏன் கம்மியாகுதுன்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறை ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டென்ஷனால் கம்மியாகுது. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு டென்ஷன் ஆகும் போதோ ஆங்ஸைட்டி ஆகும் போதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போதோ அந்த பிரச்சனையை சமாளிக்குவதற்கு நம்ம உடம்புக்கு சக்தி வேணும். அந்த சக்தியை கொடுப்பது எது? பிராணா. ஆனால் பல நேரங்களில் நம்ம கோபமாக ஆகும் போதும் ஸ்ட்ரெஸ் ஆகும் போதும் ஆங்ஸைட்டி ஆகும் போதும் நாம் வெளிக்காட்டிக்கொள்வது இல்லை. ஓகேவா? சமுதாய காரணங்களால், எத்திக்ஸ்னால, மோரல்னால நம்ம என்ன பண்ணுறோம்? we are suppressing all the emotions, negative emotions we are suppressing. ஸோ அந்த மாதிரி அந்த செயலை செய்வதற்கு உதவியாக வந்தக்கூடிய பிராணாவை நம்ம சப்ரஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா, கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ரஸ் ஆன பிராணா வந்து ரிலீஸ் ஆகிடும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும் கடவுளோட படைப்பினால். ஆனால் கொஞ்ச நாள் ஆக 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 என்ன ஆகும்னா, நம்மளுடைய உடம்போட இயல்பே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிராணா என்ன ஆகிடும்? பிளாக் ஆகிடும். ஓகே, பிராணா வந்து பிளாக் ஆகிடும். அதாவது தலையிலேருந்து கால்கள் வரைக்கும் பிராணசக்தி கரெக்டாக போகணும். நம்ம உடம்புல 72 லட்சம் நாடிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆஸ் பர் த ஸ்கிரிப்சர் 72 லட்சம் நாடிகள். அந்த நாடிகள் என்ன பண்ணுது? நம்மளுடைய பிராணசக்தியை கரெக்டாக சேனலைஸ் பண்ணி அந்தந்த உள்ளுறுப்புகளுக்கு எடுத்து செல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், இதயத்திற்கு போகிற பிராணசக்தி சரியாக போகலன்னா நமக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். கணையத்துக்கு போகிற பிராணா சரியாக போகல அப்படின்னாக்கா கணையம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி உள்ளுறுப்புகளுக்கு சரியாக போகலைன்னா பிரச்சனைகள் வரும். இப்போ பிராணால பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வகை பிராணங்கள் சொல்லுவாங்க. ஓகே, பிராணா, அபானா, உபானா, வியானா, சமானா அப்படின்னு சொல்லுவாங்க. அபானா அப்படின்னாக்கா டவுன்வர்ட் புஷ்ஷிங். ஓகே, நாம் சாப்பிட்ட சாப்பாடு செரித்து வெளியே வந்து கழிவுகளாக வெளியே போகிறதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? அபானா. ஒருவருக்கு அபானா சரியாக வேலை செய்யலை அப்படின்னாக்கா they will get constipation issue, gastric problem, நிறைய பிரச்சனைகள் வரும். உதானா வந்து வெளியேற்றுவது. நாம் என்ன சாப்பிட்டாலும் நம்மளுக்கு விக்கல் வருது, ஏப்பம் வருது இல்லையா, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? உதானா. பிராணோட வேலை என்னன்னா, நம்மளுடைய ஹார்ட் ரீஜனை, நம்மளுடைய இதயத்தை வந்து பாதுகாத்து கொள்வது எது? பிராணா. சமானா என்பது நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ நமக்கு தண்ணி தாகம் எடுக்குது. எப்படி தோணுது? எனக்கு தண்ணி குடிக்கணும் போல தோணுது. தண்ணி குடித்தவொடனே போதும் என்ற உணர்வை கொடுப்பது. பசி எடுத்தோடனே சாப்பிட்டோடனே போதும் என்ற உணவு கொடுப்பது. நம்மளோட உடல்நிலையை சமமாக வைத்துக்கொள்வதற்கு உதவியாக இருப்பது இது சமானா. ஓகே, சமானா ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னாக்கா நம்ம பாடியில் நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி சமானா சொல்வதை நம்ம கேட்க வேண்டும். பல தடவை நம்ம கேட்பதில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிடும் போதே நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பிடும் போது டேஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னா சமானா போதும்னு சொல்லணும். ஆனால் நம்ம உள்ளே விட்டுட்டே இருப்போம். அந்த மாதிரி பிரச்சனை வரும். இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறது எது? சமானா, உதானா, அபானா எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறது எது? வியானா. இந்த வியானா என்ன பண்ணும்? உடம்பை சுற்றி வந்துகிட்டே இருக்கும். எங்கேயாவது பிளாக்கேஜ் இருந்ததுன்னா அந்த வியானா என்ன பண்ணும்? ரிலீஸ் பண்ணி அந்த பிளாக்கேஜ் வந்து பண்ணும்.
இந்த பிஇடியில் ப்ரானிக் எனர்ஜைசேஷன் டெக்னிக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த வியானாவை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். வியானாவை கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம மெடிடேஷன் பண்ணி என்ன பண்ண போகிறோம், அந்த வியானா மூலமாக பிளாக்கேஜ் ஸ்மால் பிளாக்கேஜ் இருக்கிறத நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து உடலில் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், மைண்டில் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். பிராணா பிளாக்கேஜ் இருந்தால் அது ரிமூவ் ஆகும், பிராணாயாம கோஷா நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டெப் வந்து பிரெத் அவேர்னஸ். ஓகே, பிரெத் அவேர்னஸில் ஃபஸ்ட்டு நம்மளோட நாஸ்ட்ரில் வந்து நம்ம கவனிப்போம். இதெல்லாமே நம்ம கண்ணை மூடிட்டு தான் பண்ண போகிறோம். அதனால் நான் இப்போ சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த ப்ராக்டிஸை ஃபுல்லாக நம்ம கண்ணை மூடிட்டு தான் பண்ண போகிறோம். பிரெத் அவேர்னஸ் ஃபஸ்ட்டு நாஸ்ட்ரிலில் நம்மளோட மூக்கின் நுனி ரெண்டு சொல்லுவாங்க. ஒன்று இந்த மூக்கின் நுனி, இன்னொன்று இந்த மூக்கின் நுனி. நம்ம கவனிக்க போகிறது இந்த மூக்கின் நுனியை கவனிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மூச்சு உள்ளே போயிட்டு லங்ஸில் கலக்கிறது வரைக்கும் கவனிக்க போகிறோம். செகண்டு. தேர்ட் வந்து நாடி சுத்தி பிராணாயமா, கைகளோட உதவி கொண்டு நாடி சுத்தி பிராணாயமா பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா கைகளோட உதவி இல்லாமலே மென்டலி வில் டூ நாடி சுத்தி பிராணாயமா. அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே ரெகக்னேஷன் ஆஃப் வியானா. சின்முத்ரா எது? எல்லாரும் காமிங்க. சின்முத்ரா, இது சின்முத்ரா. ஓகே, இந்த சின்முத்ராவில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இப்படி பண்ணுவோம். ஓகே, இப்படி இங்கே பாருங்கள், இப்படி பண்ணுவோம். ஜஸ்ட்டு இப்படி பண்ணி ஏன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்மளோட ஹார்ட் பீட்டை இந்த மாதிரி பண்ணி அந்த ஹார்ட் பீட்டை கேட்க நம்ம முயற்சி செய்யணும். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது என்ன ஆகும், நம்மளோட ஹார்ட் பீட்டை நம்ம கேட்கலாம். நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட இதய துடிப்பு நமக்கு கேட்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வில் ட்ரை டு அப்சர்வ் ஹார்ட் பீட் ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம், நம்மளோட ஹார்ட் பீட் ஆகியும் கேட்க ட்ரை பண்ணணும். சின்முத்ராவில். அதுக்கப்புறம் சின்மய முத்ரா எது? இது சின்மய முத்ரா. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இதில் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம், ஏன்னா நம்ம கண்ணை மூடிட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ சின்மய முத்ராவில் எப்படி ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் பண்ணணும், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு 5 விரல்களையும் இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்மய முத்ரா. ஓகே, சின்மய முத்ரா. ஓகே, அதுக்கப்புறம் ஆதி முத்ராவில் ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ். ஜஸ்ட்டு ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் பண்ணாமல் நம்ம ஒரு தடையும் ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் பண்ணும் போது நம்மளுடைய ஹார்ட் பீட்டை கேட்க முயற்சி செய்யணும். ஓகே, தட் இஸ் அ கீ. ஓகே, அதை முடிச்சிட்டதுக்கு அப்புறமாக நமஸ்கார முத்ரா. இந்த மாதிரி இப்படி வச்சு இங்கே பாருங்கள், 5 விரல்களையும் ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் பண்ணணும். ஓகே, இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அளவுக்கு கேப் வச்சுப்போம். ஓகே, இந்த அளவுக்கு கேப் வச்சு மகாரா சேன் பண்ணுவோம். மகாரான்றது இங்கே பாருங்கள், மகாராச்சன் சவுண்டு கொடுத்துட்டு இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், மூமெண்ட் ஆஃப் வியானா அப்படின்னு பார்ப்போம். இப்படியே கையை வந்து இங்கே இருக்க கையை இப்படி ஷோல்டர் லெவலுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகே, இது உள்ள என்ன இருக்குது, பிராண சக்தி இருக்குது. we need to imagine that இந்த 2 கை நடுவுலையும் பிராணா இருக்குது அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்ணணும். இந்த பிராணாவை என்ன பண்ணணும், இப்படி கம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, இப்படி ஃபுல்லாக கம்ப்ரெஸ் பண்ணிடாமல் இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பியும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகே, எல்லாருக்கும் புரியுதா? ஏதாவது டவுட்னா கேளுங்க. அதுக்கப்புறமா கையை இந்த மாதிரி பந்து மாதிரி ஆக்கிட்டு பிராணாவை சுழற்ற வேண்டும். கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸில் அகெயின் பிராணாவை இந்த மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, இது வரைக்கும் நம்ம உட்கார்ந்து பண்ணுவோம். அதுக்கப்புறமா கண்ணை மூடிட்டே கண்ணை திறக்காமல் ஷவாசனால் கீழே படுத்துக்கலாம். இந்த ஸ்டெப்பு வரைக்கும் நம்ம உட்கார்ந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு நம்ம ஷவாசனால் படுத்துட்டு பிராணாவை நம்ம என்ன பண்ணுவோம், ரொட்டேட் பண்ணுவோம். ரொட்டேட் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் படுத்துட்ருக்கேன், நல்லா கவனிங்க. இப்போ நான் படுத்துட்ருக்கேன். ஓகே, இப்போ கை இப்படி இருக்குது. கை எப்பயுமே ஷவாசனால் வானத்தை நோக்கி தான் இருக்கும் இல்லையா, உள்ளங்கையை. ஸோ இப்போ என்னோட உடம்போட பேக் சைடு இதுதான் பேக் சைடு. சரியா, இதுதான் பேக் சைடு. எல்லாம் கவனிங்க. இங்கேருந்து நம்ம பிராணாவை எடுத்துகிட்டு வரணும்னா கையில் கிடையாது. இப்போ நான் சொல்லுவேன், இந்த மாதிரி உங்களோட குதிகாலில் பிராண சக்தியை உணருங்க அப்படின்னு சொல்லுவேன். நம்மளோட கான்சியஸ்னஸ் வந்து குதிகாலுக்கு போகணும். அங்கேருந்து பிராணாவை மூவ் பண்ணுன்றது we need to imagine.
ஓகே, என்னோட பிராண சக்தி வந்து குதிகாலிலேருந்து மேலே வருது, இங்கே வருது, இந்த சைடு இப்படி வருது, இப்படி வருது, துடைக்கு வருது, பட்டக்ஸ் வருது, அப்புறம் இடுப்பு பகுதிக்கு, இந்த மாதிரி நான் வந்து திங்க் பண்ணணும். என்னோட பிராணசக்தி கீழே இருந்து வருது மேலே வருது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணணும். திங்க் பண்ணிட்டு இங்கே ஷோல்டரில் எடுத்துகிட்டு வந்து பிராணாவை வச்சுருவோம். சரிங்களா? இங்கே ஷோல்டரில் பிராணா, மொத்த பிராணாவும் இங்கே வரும். இங்கே வந்துட்டு அந்த பிராணாவை விட்டுட்டு இப்போ கைகள்லேருந்து பேக் சைட்லேருந்து பிராணாவை இப்படி எடுக்கணும். சரிங்களா? நான் இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். கைகள்லேருந்து பேக் சைடுன்றது இதுதான். ஏன்னா நம்ம இப்படி தானே படுத்துட்டு இருப்போம். பேக் சைட்லேருந்து இங்கே பிராணாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஷோல்டர் இருக்க பிராணாவில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு மொத்தமாக பிராணாவை எடுத்துன்னு போயிட்டு கழுத்தில் ஒரு சைடு, ஃபஸ்ட்டு ரைட் சைடு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இங்கே எடுத்துகிட்டு வரணும். நெற்றிக்கு, கண்ணுக்கு, காதுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து செஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து பிராணாவை வச்சிடணும். வச்சுட்டு செஸ்ட்லேருந்து கொஞ்சம் பிராணாவை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100% இருக்குன்னா அதில் ஒரு 20% பிராணாவை எடுத்து கையோட மேல் பகுதியில் எடுத்துன்னு போயிட்டு ஜாயின் பண்ணிடணும். ஓகே, மீதி இருக்க பிராணாவை கொஞ்சம் கொஞ்சமாக மேல் உடம்புக்கு எடுத்துன்னு வந்து மேலே ஜாயின். புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு பேக்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி ஷோல்டரில் எடுத்துன்னு வந்து பிராணாவை வச்சுருவோம். வச்சுட்டு கையிலேருந்து, ஏன் கையிலேருந்து நம்ம எடுக்கிறோம் பிராணா, நமக்கு ஒரு டவுட் வரலாம். இங்கே பிராணாவை வச்சுட்டு ஏன் கையிலேருந்து எடுக்கிறோம், இங்கே இருக்க பிராணாவை அப்படியே எடுத்துன்னு போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம மக்காரா சாண்ட் பண்ணும்போது இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நம்ம 2 கைகளையும் பிராணா இருக்கும். அந்த பிராணாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ஓகேவா? ஷவாசனால இமேஜின், வி நீட் டு இமேஜின். ஜஸ்ட் புரியறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன். கையில் நம்ம எதுவுமே ஷேக் பண்ணக்கூடாது. படுத்துட்டு ஷவாசனால தான் நம்ம பண்ண போகிறோம். பந்தை நம்ம உருட்டுவோம். அது எல்லாம் எதுக்குன்னா நம்ம வந்து மூவ்மெண்ட் பண்ணுறோம். பிராணா வந்து மூவ்மெண்ட் பண்ணுறோம், கையில் வந்து மூவ்மெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். அந்த பிராணா கையில் இருக்கும், அவ்வளோதான். கையில் மட்டும்தான் இருக்கும் அந்த பிராணா, உடம்புக்கெலாம் போகாது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், படுத்துட்டு உடம்புலேருந்து கீழேருந்து எடுத்துன்னு வர ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ராக்டிஸை? யாருக்குன்னா டவுட் இருந்தால் கேளுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே, காலை பண்ணிக்கங்க, நல்லா ஷேக் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. Ankle rotation clockwise, ankle rotation 1 2 3 4 5 6 7 8 9 10. Anti-clockwise 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, you can sit in Sukhasana now. சுகாசனால கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய கைகளை சின்முத்ரால வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். மூச்சை கவனிங்க. We'll start the session with a prayer. கைகள் ரெண்டையும் நமஸ்கார முத்ரால எடுத்து வந்து வச்சுங்க. சென்டர் ஆஃப் யுவர் செஸ்ட். Lead and follow. Inhale deeply. Chant Omkara. Lead and follow. Pranasyetam Vashe Sarvam Tritivetayam Pratishtitam Mateva Putran Rakshatsa. Om Shanti Shanti Shanti. ஓகே, கைகளை சின்முத்திரால வச்சுங்க, கண்ணை மூடிக்குங்க. இப்பொழுது உங்களுடைய கவனம் மூக்கின் நுனிக்கு வரட்டும். மூச்சு காற்று வெளியே இருந்து மூக்கின் துவாரங்கள் வழியாக உள்ளே செல்வதையும், உள்ளிருந்து காற்று மூக்கு துவாரங்கள் வழியாக வெளியே வருவதையும் கவனிங்க.
வெளியே இருந்து காற்று மூக்கின் துவாரம் வழியாக உள்ளே செல்லும் பொழுது அந்த காற்று குளிர்ச்சியாக இருக்கிறதா சூடாக இருக்கிறதா என்பதை கவனிங்க. அந்த மாதிரி நம் உடம்பிலிருந்து நுரையீரலிருந்து வெளிவரும் காற்று சூடாக இருக்கிறதா இல்லை குளிர்ச்சியாக இருக்கிறதா என்பதை கவனிங்க. இப்பொழுது வெளியே இருந்து உள்ளே செல்லும் காற்று மூக்கின் துவாரம் வழியாக உள்ளே நுழைந்து தொண்டைக்குள் நுழைந்து நுரையீரலில் கலப்பது வரைக்கும் கவனிங்க. அந்த மாதிரி உள்ளிருந்து வெளிவரும் காற்று நுரையீரலிருந்து மூச்சு குழாயின் வழியாக தொண்டையின் வழியாக மூக்கின் துவாரம் வழியாக வெளியே வருவதை கவனிங்க. உங்களுடைய ஒவ்வொரு மூச்சு காற்றும் நீளமாக இருப்பதை உணருங்க. இப்பொழுது உங்களுடைய வலது கையின் உதவியால் நாசிகா முத்ரால நாடி சுத்தி பிராணாயாமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நாடி சுத்தி பிராணாயாமா ஸ்டார்ட் பண்ணுங்க. இடது நாசியில் மூச்சு காற்று வெளியிட்டுட்டு உங்களோட கைகளை கீழே சின்முத்ரால கொண்டு வந்துடுங்க. இப்பொழுது கைகளின் உதவி இல்லாமல் உங்களுடைய மனதளவில் நாடி சுத்தி பிராணாயாமா பண்ணுங்க. மனதளவில் inhale from left, exhale from right nostril, again inhale from right nostril, exhale from left nostril. Do the Nadi Shuddhi Pranayama mentally.
Mentally do the Nadi Shuddhi Pranayama. மனதளவில் இடது நாசியில் உங்களுடைய மூச்சு காற்றை வெளியிட்ட பிறகு நீங்கள் நார்மலாக சுவாசிக்கலாம். உங்கள் மூச்சை கவனிங்க. இப்போ உங்களுடைய தம் ஃபிங்கரையும் ஆள்காட்டு விரலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி உங்களுடைய இதய துடிப்பை கேட்க முயற்சி செய்யுங்க. உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய இதய துடிப்பின் மீது இருக்கட்டும். உங்களுடைய இதய துடிப்பை கேட்பதற்கு முயற்சி செய்யுங்க. இப்பொழுது உங்களுடைய பெருவிரலையும் ஆள்காட்டி விரலையும் ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய இதய துடிப்பை கேட்க முயற்சி செய்யுங்க. இப்போ சின்மய முத்ரால ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் பண்ணுங்க. சின்மய முத்ரால ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் பண்ணுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்கள் மூடியே இருக்கட்டும். கைண்ட்லி டு நாட் ஓப்பன் யுவர் ஐஸ். சின்மய முத்ரால உங்களுடைய இதய துடிப்பை முழுமையாக கேட்க முயற்சி செய்யுங்க. இப்பொழுது ஆதி முத்ராவில் ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு முறை ஆதி முத்ரால ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய இதய துடிப்பை கேட்க முயற்சி செய்யுங்க. கைகளை நமஸ்கார முத்ரால கொண்டு வந்து ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் பண்ணுங்க. உங்களோட 5 விரல்களையும் நன்றாக ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க. நீங்கள் ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய கைகளின் நடுவில் பிராண சக்தியை உணருங்க. இப்பொழுது உங்களுடைய கைகளின் நடுவில் ஊசி அளவுக்கு இடைவெளி இருக்கட்டும். நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய 2 கைகளின் இடையில் ஊசி அளவிற்கு இடைவெளி இருக்கட்டும். மகாரா சாண்டிங். Inhale deeply. Chant Makara. இரண்டு கை நடுவில் பிராண சக்தியை உணருங்க.
ஊசி அளவில் இடைவெளி இருக்கக்கூடிய 2 கைகளையும் உங்களுடைய தோள்பட்டை அளவிற்கு அகலமாக எடுத்து வாங்க. திரும்பவும் 2 கைகளையும் ஊசி அளவிற்கு இடைவெளி வைத்துக்கொண்டு கிட்டவா. கைகளை ஒன்றாக சேர்த்து விடாமல் ஒவ்வொரு முறையும் தோள்பட்டை அளவிற்கு கைகளை விரிவடைய செய்து திரும்பவும் அருகாமையில் கொண்டு வாங்க. உங்களுடைய கைகள் நடுவில் பிராண சக்தியை உணருங்க. இப்போ உங்களுடைய கைகளை பந்து போல ஆக்கி பிராண பந்துவை கிளாக் வைஸில் சுழட்டுங்க. பிராண பந்துவை இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் சுழட்டுங்க. மாற்று சைடில் சுழட்டுங்க. இப்பொழுது திரும்பவும் 2 கைகள் நடுவில் ஊசி அளவுக்கு இடைவெளியை விட்டு கொண்டு வாங்க. திரும்பவும் தோள்பட்டை அளவுக்கு விரிவடைய செய்து திரும்பவும் ஊசி அளவிற்கு கொண்டு வாங்க. பிராண சக்தியை, பிராண எனர்ஜியை உங்களுடைய 2 கைகள் நடுவில் ஃபீல் பண்ணுங்க. இப்பொழுது கைகள் 2ஐயும் தொடைக்கு எட்டுன்னு வந்துடுங்க. உங்களோட முட்டிக்கு எட்டுன்னு வந்துடுங்க. கண்களை திறக்காமல் அப்படியே கீழே படுத்துக்குங்க. ஷவாஸ்னால கண்களை திறக்காமல் ஷவாஸ்னால கீழே படுத்துக்கொள்ளுங்கள். rotation of prana. உங்களுடைய கவனம் உடம்பின் வலது பக்கத்திற்கு வரட்டும். வலது காலின் பின்புறத்தில் இருக்கக்கூடிய பிராண சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வாங்க. வலது காலின் பின்புறம் இருக்கக்கூடிய பட்டக் மசிலுக்கு கொண்டு வாங்க. வலதுபுறம் இருக்கக்கூடிய பின்புறம் இருக்கக்கூடிய இடுப்பு பகுதி, அடிமுதுகு, நடுமுதுகு,
மேல் முதுகு, ஷோல்டர் பிளேட், அனைத்து பிராணாக்களையும் பிராண சக்தியும் உங்களுடைய தோள்பட்டையில் வைத்துவிட்டு வலது கை ரைட் ஹேண்ட் பின்புறமாக உங்களுடைய கவனத்தை எடுத்து சென்று வலது கையின் பின்புறத்திலிருந்து பிராண சக்தியை மேல் நோக்கி கொண்டு வாங்க. வலது கையின் பின்புறத்தின் மணிக்கட்டு, கைமுட்டி, மேல் கை, தோள்பட்டை, ஏற்கனவே தோளில் இருக்கக்கூடிய பிராண சக்தியுடன் வலது கையிலிருந்து எடுத்து வந்த பிராண சக்தியை ஒன்றாக இணைத்து விடுங்கள். இப்பொழுது தோள்பட்டையில் இருக்கக்கூடிய பிராண சக்தியை உங்களுடைய கழுத்தின் பின்புறத்திற்கு எடுத்து செல்லுங்கள். கழுத்தின் பின்புறத்திலிருந்து தலையின் பின்புறம், தலையின் உச்சி, வலதுபுறம் இருக்கக்கூடிய நெற்றி, காது, வலது கண், வலது மூக்கு, வலதுபுறம் இருக்கக்கூடிய மேல் உதடு, கீழ் உதடு, கன்னம், வலதுபுறம் இருக்கக்கூடிய தொண்டை பகுதி, வலதுபுறம் இருக்கக்கூடிய இதயம். அங்கு வலது புறத்தில் இருக்கக்கூடிய இதயத்தில் உங்களுடைய அனைத்து பிராணாக்களையும் வைத்து கொள்ளுங்கள். அங்கிருந்து உங்களுடைய வலது கை மேற்புறத்திற்கு எந்த அளவுக்கு பிராணா தேவைப்படுகிறதோ கொஞ்சம் பிராணாவை எடுத்து வலது கையின் மேற்புறத்திற்கு எடுத்து செல்லுங்கள். வலது கையின் மேல் கை, முட்டிப்பகுதி, மணிக்கட்டு, உள்ளம் கை, அனைத்து கைகளிலும் விரல்களிலும் சேர்த்து விடுங்கள். இப்பொழுது வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய பிராண சக்தியை உடம்பின் மேற்புறத்தின் கீழ்நோக்கி எடுத்து செல்லுங்கள். பக்கவாட்டு எலும்புகள், வயிறு பகுதி, வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய இனப்பெருக்க உறுப்பு, வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய துடை, முட்டியின் மேற்பகுதி, காஃப் மசில்ஸ், ஆங்கிள்ஸ், ஹீல், வலது காலின் உள்ளம் கால், வலது காலின் 5 விரல்கள். இப்பொழுது வலதுபுறம் முழுவதும் பிராண சக்தியினால் மிகுந்து இருப்பதை உணருங்க. இப்பொழுது இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய கால்களின் பின்புறத்திற்கு உங்களுடைய கவனத்தை கொண்டு வாங்க. இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய காலின் விரல்களிலிருந்து பிராண சக்தியை மேல் நோக்கி கொண்டு வாங்க. ஆங்கிள், காஃப் மசில்ஸ், இடதுபுறம் இருக்கக்கூடிய முட்டி பகுதி, துடை பகுதி, இடதுபுறம் இருக்கக்கூடிய இனப்பெருக்க உறுப்பு, இடுப்பு பகுதி, buttocks muscles, அடிமுதுகு, நடுமுதுகு, மேல் முதுகு, தோள்பட்டை, இடதுபுறம் காலிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த பிராண சக்தியை உங்களுடைய தோள்பட்டையில் முழுவதுமாக தேக்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடதுபுறத்தின் கைகளின் கீழ்ப்பகுதியிலிருந்து பிராண சக்தியை மேல் நோக்கி கொண்டு வாங்க. இடதுபுறம் கையில் இருக்கக்கூடிய மணிக்கட்டு, கைமுட்டி, மேல் கை. இப்பொழுது ஏற்கனவே இடது தோளில் இருக்கக்கூடிய பிராண சக்தியுடன்
இடது கைகளிலிருந்து கீழ் நோக்கி கொண்டு வந்த மேல் நோக்கி கொண்டு வந்த பிராண சக்தியை ஒன்றாக இணைத்து விடுங்கள். இப்பொழுது தோள்பட்டையில் மொத்தமாக இருக்கக்கூடிய பிராண சக்தியை இடதுபுறம் இருக்கக்கூடிய கழுத்து பகுதி, பின்மண்டை, உச்சு, தலையின் உச்சு, இடதுபுறம் இருக்கக்கூடிய நெற்றி, கண், காது, இடது மூக்கு, இடதுபுறம் இருக்கக்கூடிய மேல் உதடு, கீழ் உதடு, கன்னம், கழுத்து பகுதி, இடதுபுறம் இருக்கக்கூடிய இதயத்தில் அனைத்து பிராணாக்களையும் வைத்து விடுங்கள். இப்பொழுது இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய பிராண சக்தியிலிருந்து, இதயத்தில் இருக்கக்கூடிய பிராண சக்தியிலிருந்து கொஞ்சம் பிராணாவை எடுத்து இடதுபுறம் இருக்கக்கூடிய கைகளின் மேல்புறமாக எடுத்து செல்லுங்கள். இடது கையின் மேல் கை, கை முட்டியின் மேல் பகுதி, மணிக்கட்டு, உள்ளம் கை, 5 விரல்களிலும் சேர்த்து விடுங்கள். இப்பொழுது இதயத்தில் மீதமுள்ள பிராண சக்தியை கீழ் நோக்கி எடுத்து செல்லுங்கள். பக்கவாட்டு எலும்புகள், வயிறு பகுதி, இடதுபுறம் இருக்கக்கூடிய இடுப்பு, இனப்பெருக்க உறுப்பு, பட்டக்ஸ் மசில்ஸ், துடைப்பகுதி, முட்டியின் மேற்பகுதி, கஃப் மசில்ஸ், ஆங்கிள்ஸ், உங்களுடைய குதிகால், இடது காலின் உள்ளம் கால், 5 விரல்கள். இப்பொழுது இடதுபுறம் முழுவதும் பிராண சக்தியினால் நிறைந்து இருப்பதை உணருங்க. இப்பொழுது வலதுபுறமும் இடதுபுறமும் பிராண சக்தியினால் நிறைந்து இருப்பதை உணருங்க. இப்பொழுது வலதுபுறமும் இடதுபுறமும் பிராண சக்தி தலையிலிருந்து கால் நோக்கியும் காலிலிருந்து மேல் நோக்கியும் சுழல்வதை மனதளவில் உணருங்க. உங்களுடைய உடலில் அனைத்து பகுதிகளிலும் பிராண சக்தி நிறைந்து இருப்பதை உணருங்க. உங்களுடைய உடம்பை 2ஆக பிரித்து கொள்ளுங்கள். வலதுபுறம், இடதுபுறம். உங்களுடைய உடம்பை வலதுபுறம் ஒன்றாகவும் இடதுபுறம் ஒன்றாகவும் பிரித்து கொள்ளுங்கள். ரைட் அண்ட் லெஃப்ட் சைட். இப்பொழுது ஏதேனும் இடத்தில் பிராணசக்தி குறைவாக இருப்பதாக தோன்றினால் அதிகமாக இருக்கும் இடத்திலிருந்து குறைவான இடத்திற்கு எடுத்து செல்லுங்கள். இப்பொழுது வலதுபுறமும் இடதுபுற உடம்பும் பிராண சக்தியினால் சமநிலையில் இருப்பதை மனதளவில் உணருங்க. இப்பொழுது உங்களுடைய உடம்பை இடுப்பிலிருந்து மேல் நோக்கி ஒரு உடம்பாகவும் இடுப்பிலிருந்து கீழ் நோக்கி ஒரு உடம்பாகவும் 2 துண்டுகளாக பிரித்து கொள்ளுங்கள். எங்கேனும் பிராணசக்தி மேலே அல்லது கீழே குறைவாக இருந்தால் அதிகமாக இருக்கும் இடத்திலிருந்து குறைவான இடத்திற்கு பிராணசக்தியை எடுத்து செல்லுங்க. இப்பொழுது மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் உடல் பிராணசக்தியினால் சமநிலையில் இருப்பதை உணருங்க. இப்பொழுது உங்களுடைய உடலை மேல்புற உடல்
கீழ்ப்புற உடல் ஆக பிரித்து கொள்ளுங்கள். எங்கேனும் பிராணசக்தி குறைவாக இருப்பதாக தென்பட்டால் மேல் உடம்பிலிருந்து கீழ் உடம்பிற்கும், கீழ் உடம்பிலிருந்து மேல் உடம்பிற்கும் எடுத்து செல்லுங்கள். இப்பொழுது உங்களுடைய உடல் பிராணசக்தியினால் மிகுந்து வலுவுடன் இருப்பதை உணருங்கள். பிராணசக்தி அனைத்து உள்ளுறுப்புகளுக்கும் சரியான விகிதத்தில் சரியான அளவு மிகுந்து இருப்பதை உணருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு உள்ளுறுப்புகளும் பிராணசக்தியினால் சக்தி அடைந்து ஆரோக்கியமாக இருப்பதை, சக்தியாக இருப்பதை உணருங்க. உங்களுக்குள் ஒரு அமைதியான நிலையை உணருங்க. உங்களுடைய மனம், உடல் அமைதியாக இருப்பதை, ஆனந்தமாக இருப்பதை உணருங்க. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை முழு நம்பிக்கையுடன் 9 முறை திரும்ப திரும்ப உங்களுடைய ஆழ் மனதில் சொல்லிக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக அது வாழ்க்கையில் நடக்கும். அவ்வளோ 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். 5 மினிட்ஸ் கிளம்பிடுவாங்க. இப்பொழுது உங்களுடைய கவனம் உங்களுடைய மூச்சுக்கு வரட்டும். உங்களுடைய உடல் அழகாக தரையில் படுத்து கொண்டிருப்பதை உணருங்க. உங்களுடைய 2 கால்களும் அருமையாக அழகாக தரையில் ஓய்வு எடுத்து கொண்டிருப்பதை கவனிங்க. உங்களுடைய 2 கைகளும் தளர்வாக இருப்பதை உணருங்க. உங்களுடைய முதுகு பகுதி அழகாக ஓய்வு எடுத்து கொண்டிருப்பதை கவனிங்க. உங்களுடைய தலைப்பகுதி கால்களின் விரல்களிலிருந்து தலையின் உச்சி வர உடல் தளர்வாகவும் லேசாகவும் மனம் அமைதியாகவும் இருப்பதை உணருங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்பொழுது மெல்லமாக கால்கள் 2ஐயும் ஒன்றாக சேர்த்து கொள்ளுங்கள். கைகள் 2ஐயும் மெல்லமாக தலைக்கு பின்னாடி எடுத்துகிட்டு வந்து நன்றாக கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச், 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 ரிலாக்ஸ். இப்போ பொறுமையாக வலதுபுறம் திரும்பி எழுந்து உட்கார். சூப்பராக இருந்ததா? How do you feel, sir? Okay. பிராணா ஃபீல் பண்ண முடிஞ்சுதா? பிராண சக்தியை மேக்னெட் மாதிரி ஒரு ஃபீல்.
ஓகே ஃபைன். ஓகே, பாடிக்கும் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். குட். ஓகே, வில் எண்ட் த செஷன். One round of Omkar, Shanti mantra, Sarve Bhavantu. Inhale deeply, chant Omkara. கைகளை நமஸ்கார முத்திரையில் வச்சுங்க. லீட் அண்ட் ஃபாலோ. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயக சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கச்சித் துக்பாகவே. All together. Om Shanti Shanti Shanti. Rub your hands. Gently massage your face, your scalp. Thank you. Have a nice Sunday. Happy Sunday. Happy weekend. Happy New Year. Advance Happy New Year to you all. தமிழ் வருட பருப்பு செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். Thank you. Thank you all. Thank you. Thank you. Thanks. Thank you. Thank you. எப்படி இருக்கீங்க?